السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. الحمد لله. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய உதாரணங்கள் என்கிற வரிசையில இதுவரைக்கும் நம்ம 5 உதாரணங்களை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 6வதாக ஒரு உதாரணத்தை நாம பார்க்க போறோம். இந்த 6வதாக சொல்லப்படக்கூடிய உதாரணம் நம்மை குறிப்பதை போன்ற ஒரு உதாரணம். பாருங்களேன், இப்ப உங்கள ஒரு டீம் என்ன செய்றீங்கன்னா ஆர்வமா எழுதிக்கிட்டு இருக்கீங்க, இன்னொரு டீம் எழுதல கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு டீம் இருக்குது என்ன செய்யறதுன்னு தெரியாம என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்ப நம்மளோடு இருக்கிற நம்முடைய நண்பர்களை வழி தவறுகிற பொழுது தட்டி கொடுக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா? உண்டா இல்லையா? அப்படித்தானே ஹதீஸ்ல வருது. இடையில ஒரு ஹதீஸ் எனக்கு ஞாபகத்துக்கு வருது பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஸலுர் ரஜுலைனி, தேவைப்பட்ட எழுதிக்கோங்க, ஒரு நண்பர்களுக்கு 2 நண்பர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? மஸலுர் ரஜுலைனி கல் யதைனி என்று சொன்னாங்க. 2 நண்பர்கள் என்பவர்கள் 2 கைகளை போல. ஒரு கை இருக்கு இல்லையா, ஒரு கையில அழுக்கு படிஞ்சிச்சுன்னா எப்படி நம்ம சுத்தம் செய்வோம்? மஸலுர் ரஜுலைனி கல் யதைனி யக்ஸிலு அஹதுஹுமல் ஆகர். ஒரு கையில அசிங்கமா ஏதாவது பட்டுருச்சுன்னா, அழுக்கு படிஞ்சிருச்சுன்னா இந்த கை தானே சுத்தம் செய்யும். அது மாதிரி 2 நண்பர்கள் பிறர் நண்பரிடத்திலே பாதிப்பு சிக்கல் ஏற்படுகிற பொழுது ஒரு நண்பனாக நாம் அதை திருத்த வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு அழகான உதாரணம். அப்ப தட்டி கொடுத்து எழுப்ப வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம ஏன் அதெல்லாம் பண்ணணும்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கு தான் ரசூலுல்லாஹ் இப்ப ஒரு உதாரணம் சொன்னாங்க பாருங்க, அழகான உதாரணம். என்ன உதாரணம்னா, மசல் ரசூலுல்லாஹ் சொல்ல நல்லா கவனிங்க. மஸலுல்லதீன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு சில தடைகளை விதித்திருக்கிறான். மஸலுல் காயிமி ஃபீ ஹுதூதில்லாஹி வல் வாகிஇ ஃபீஹா. என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தினர்களுக்கு சில விஷயங்களை தடை விதித்திருக்கிறான். இதை செய்யவே கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யாமல் தடுத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் அதெல்லாம் கண்டுக்காம அந்த தவறை செய்யக்கூடிய ஒரு கூட்டம். இந்த 2 கூட்டத்துக்கு ரசூலுல்லாஹ் உதாரணம் சொல்றாங்க. நமக்கு ஷரியத்திலே சில விஷயங்கள் செய்யவே கூடாது என்று ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹராமான விஷயங்கள் செய்யாமல் தன்னை பாதுகாத்து பேணுதலாக வாழுகிற ஒரு கூட்டம், அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. நினைச்சதை செய்ய வேண்டியது, ஷரியத்தாவது மண்ணாவது என்று எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விட்டு தான் போல போக்கிலே வாழுகிற மற்றொரு கூட்டம். இந்த 2 கூட்டத்துக்கு ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணம் சொன்னாங்க. பாருங்க, மஸலுல் கௌமி, ஒரு கூட்டத்தை போல. ஒரு கூட்டம் என்ன செய்யுது அப்படின்னா, கப்பலிலே பயணம் செய்கிறது. இஸ்தஹ்வால சஃபீனத்தி, ஒரு கப்பல்ல ஒரு கூட்டம் பயணம் செஞ்சு போயிட்டு இருக்குது. அந்த கப்பல் எப்படி இருக்குன்னா, கீழ் ஃப்ளோர் ஒண்ணு, மேல் ஃப்ளோர் ஒண்ணு. அந்த கப்பல்ல மொத்தம் 2 ஃப்ளோர் இருக்கு. அப்ப சார பஅலுஹும் அலாஹா வ பஅலுஹும் அஸ்ஃபலஹா. ஒரு கூட்டம் கப்பலுடைய மேல் பகுதியில் இருக்குது, இன்னொரு கூட்டம் எங்க இருக்குது, கப்பலுடைய கீழ் பகுதியில் இருக்குது. அந்த 2 கூட்டமும் கடல்ல பயணிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குதுன்னு வைங்களேன். எதற்கு இந்த உதாரணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு புரியுதா? ஒரு கூட்டம் வழிகட்டு போகுது, ஒரு கூட்டம் சரியான பாதையில் இருக்குது. இந்த 2 கூட்டத்துக்கு உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. ஒரு கடல்ல கப்பல்ல பயணிக்கக்கூடிய கூட்டம், ஒரு கூட்டம் மேல் ஃப்ளோர்ல இருக்குது, இன்னொரு கூட்டம் கீழ் ஃப்ளோர்ல இருக்குது. இப்ப கானல்லதீன எங்க, கானல்லதீன ஃபீ அஸ்ஃபலிஹா, அந்த கப்பல்ல கீழே இருக்கிற அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கப்பல்ல அடியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டம், இதா இஸ்தகவு மினல் மாஇ, தண்ணி ஏதாவது தாகம் எடுத்துச்சுன்னா என்ன செய்வாங்க? அடியில் இருக்கிற கூட்டத்துக்கு தண்ணி தாகம் எடுக்குதுன்னா என்ன செய்வாங்க? இப்ப மர்ரு அலா மன் ஃபௌகஹும், மேல வரணும், கப்பலுடைய மேல் ஃப்ளோருக்கு தண்ணி பிடிச்சிட்டு போகணும். இப்ப இப்படி பிடிச்சிட்டு போறது சிரமமான காரியமா இருக்குது, கடுப்பா இருக்குது, நம்ம ஏன் மேல வரையும் போகணும் அப்படின்ட்டு இதான் அரசு நாம் முடிவு பண்றாங்க. நம்ம என்ன செய்யலாம், நம்ம கப்பலுடைய கீழ்ப்பகுதியில நம்ம ஒரு ஓட்டையை போட்டுக்கலாம், நம்மளுடைய நசீபினா நம்முடைய பகுதியில ஒரு ஓட்டையை போட்டு அடியில நம்ம என்ன பண்ணிக்கலாம், தண்ணி பிடிச்சிக்கலாம். எதுக்கு மேல வரையும் போகணும் என்று இந்த கூட்டம் யோசிச்சா அது சரியா வருமா? போறது கப்பல்ல. இப்படி இந்த கூட்டம் யோசிக்குது. சரி, மேல உள்ளவங்களால என்ன சொல்லணும்? நீ கீழே ஓட்டையை போட்டா நீ மட்டுமா மூழ்குவோம், நாங்களும் சேர்ந்து தானே மூழ்குவோம் அப்படின்னு அவங்க சொல்லணுமா இல்லையா?
வைதா தரப்போகும், மேல உள்ளவங்க கண்டுக்காம விட்டா என்னவாகும்? ஹலகு ஜமீஆ, எல்லாருமே சேர்ந்துதான் அழிவாங்க. வைதா அகது அலா ஐதீஹிம், அவங்க அந்த பொறுப்பை எடுத்து திருத்தினாங்கன்னு சொன்னா இவங்களும் காப்பாற்றப்படுவார்கள். வனஜவு ஜமீஆ, எல்லாருமே காப்பாற்றப்படுவார்கள் அல்லவா? இந்த உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நமக்கு சொன்னாங்க. ஒரு கூட்டம் வழிகெட்டு போகிற பொழுது நாம நம்முடைய வழியில கண்டுக்காம இருக்கிறது அவங்களுக்கு மட்டும் பாதிப்பல்ல, நம்மையும் சேர்த்துதான் பாதிக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவன் ஓட்டையை போட்டாங்க, தண்ணி பிடிச்சான் என்ன என்று மேல உள்ளவங்க பொடுபோக்கா இருந்தா கடல்ல மூழ்க போறது எல்லாரும் சேர்ந்துதான். இப்ப இந்த உம்மத்துடைய ஸ்பெஷலே என்ன தெரியுமா? நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஸ்பெஷலே என்னன்னா, யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், நல்ல விஷயங்களை ஏவணும், கெட்ட விஷயங்களை தடுக்கணும் என்கிறது தான் இந்த உம்மத்துடைய ஸ்பெஷல். நாளைக்கு கியாமத்துல யௌமுல் கியாமா, மறுமையுடைய நாள்ல அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு, யா ஆதம், நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய உம்மத்துல எல்லாத்தையுமே இப்அஸ் பஅஸன்னார், நரகத்துக்கு போற கூட்டத்தை பூரா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவான் அல்லாஹ். ஆதம் நபி கேட்பாங்க, வமா பஅஸன்னார், இறைவா நரகத்துக்கு போற கூட்டம்னா யாரு, நான் எத்தனை பேர் அதை போய் செலக்ட் பண்றது அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவான், இப்அஸ் மின் குல்லி அல்ஃபைனி திஸ்அமிய வ திஸ்அத்து வ திஸ்ஈன, நீங்க உங்களுடைய உம்மத்தினர்களை ஒவ்வொரு ஆயிரமா பிரிச்சு வச்சு ஒவ்வொரு ஆயிரத்திலையுமே 999 பேரை நரகத்துக்கு கூட்டிட்டு போங்க. வாஹிதும் ஃபில் ஜன்னா, நம்முடைய ஆதம் நபியுடைய மொத்த உம்மத்தையுமே ஆயிரமா பிரிச்சு அந்த 1000 நபர்கள்ல 999 பேர் நரகத்துக்கு அனுப்பி வைங்க. ஒருத்தர் மட்டும் என்ன செய்யட்டும், சொர்க்கத்துக்கு போகட்டும்னு சொன்னாங்க. சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க, ஐயா என்ன யார சொல்லலாம், 1000 பேரை பிரிச்சு 999 பேர் நரகத்துக்குன்னா ஒரு ஆள் தான் சொர்க்கமா, நாங்கெல்லாம் எந்த லிஸ்ட்ல வருவோம் யார சொல்லலாம் இந்த சஹாபாக்கள் கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன்தும் பின் நாசி, மற்ற உம்மத்துகளோடு உங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, உங்களை நான் சாதாரணமாக விட்டுவிடவில்லை. உதாரணமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, க ஷஅரத்தி ஸௌதாஇ ஃபி ஜில்தி ஸௌரின் அபியல், ஒரு வெள்ளை மாட்டுடைய உடம்புல கருப்பு கலர்ல முடி இருந்தா எப்படி தெளிவா தெரியுமோ அது மாதிரி மற்ற உம்மத்துகளோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது என்னுடைய உம்மத்துக்கு நான் அவ்வளவு சிறப்புகளை, தனித்துவமான சிறப்புகளை வாங்கி கொடுத்திருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம உம்மத்துக்கு மட்டும்தான் எப்படி ஒரு பாதிப்பு இல்லை. இப்ப நாம எதுக்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம உம்மத்துடைய ஸ்பெஷலே என்னன்னா, யஅமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நல்ல விஷயங்களை ஏவ வேண்டும், கெட்ட விஷயங்களை தடுக்க வேண்டும். சமுதாயத்திலே கெட்ட விஷயங்கள் நடைபெறுகிற பொழுது, தவறான காரியங்கள் அரங்கேறுகிற பொழுது நாம் நம்முடைய வழிபோக்காக கடந்து போகக்கூடாது. நாம் ஒரு ஆலிமாக இருக்கிற அதே வேளையில் அதற்காக குரல் கொடுத்து அதை சீர் செய்கிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த உதாரணத்தை பேணி வாழக்கூடிய அந்த மிகுந்த வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.